வணக்கம். செக்அப் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்னை அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டர் வழங்கக்கூடிய புற்றுநோயை வெல்வோம் சிறப்பு நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் மஞ்சுளா ராவ் தான் இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணி நிகழ்ச்சிக்கு போகலாம். டாக்டர் வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். முதல்ல இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பத்தி எந்த ஏஜ்ல இருந்தே நம்ம கவலைப்படணும் அப்படின்னு சொல்ல வேணாம், அந்த ஒரு தாட் மனசுக்குள்ள இருக்க வேண்டியது. அதான் நான் சொல்ல வரேன். ஆக்சுவலி கவலைப்படணும்னு நாங்கள் சொல்லக்கூடாது. ஐ திங்க் த வேர்ட் ஹியர் இஸ் அவேர்னஸ். ஸோ அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா பிரெஸ்ட் கேன்சர் நோய் என்ன ஏஜ்லேயும் வரலாம். இட்ஸ் கன்சிடர்ட் டு பி கொஞ்சம் சீனியர் ஏஜில் 50, 60s வரலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னாடியே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு 30s, 40sலாம் மார்பக புற்றுநோய் வருது. ரேர் கேசஸில் நாங்கள் 20sலேயும் பார்த்துருக்கோம். அண்ட் வெரி வெரி ரேர் கேசஸ் இந்த மாதிரி 10 வருஷத்தில் ஒரு வாட்டி 1 or 2 டீனேஜர்ஸ்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கணும். மேபி இந்த சீனியர் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை பற்றி, பிரெஸ்ட் கேன்சர் பற்றி, சர்வைக்கல் கேன்சர் பற்றி, எல்லா நோய்கள் பற்றியும் கொஞ்சம் அவேர்னஸ் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ தட் அவங்களுக்கு அதோட ஸ்க்ரீனிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே அவங்க தெரிஞ்சு கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிக்கலாம். ஓகே. இப்போது வீட்டில் யாருக்காவது பிரெஸ்ட் கேன்சருக்கான அந்த பேஷண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த ஏஜ்லேயே இந்த ஸ்க்ரீனுக்கு முன் வர்றது நல்லது? பிரெஸ்ட் கேன்சர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அவங்க போயிட்டு டாக்டர் கூட பேசணும், கவுன்சிலிங் எடுக்கணும். என்னெல்லாம் கேன்சர்ஸ் இருக்குது, நாட் ஜஸ்ட் பிரெஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர்ஸ், அதெல்லாம் நாங்கள் பார்த்து இந்த பேஷண்ட்டுக்கு, அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், அவங்களுக்கு அதோட ரிஸ்க்கு, வாட் இஸ் த ரிஸ்க் ஆஃப் தெம் கெட்டிங் தட் கேன்சர். ஓகே. இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்கள, யாருக்கு இந்த ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, அவங்களுக்கு ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் இருக்கும். தட் மியூட்டேஷன் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். அதனால தான் அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். ஸோ இந்த மியூட்டேஷன் இருக்குன்னா, அவங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்குது, இல்லைனா மியூட்டேஷன் பற்றி தெரியாது, ஆனால் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குன்னா சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்டா, பிரெஸ்ட் சர்ஜன் கிட்டே அவங்க போயிட்டு பேசணும். தட் வாட் ஆர் த கேன்சர்ஸ் இந்த ஃபேமிலி, நம்மளுக்கு வர்றதுக்கு என்ன ரிஸ்க்கு, அண்ட் அதுக்கான ஸ்க்ரீனிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் பண்ணலாம். இட் மே பி பிரெஸ்ட் கேன்சர், பட் குட் ஆல்சோ பி அதர் கேன்சர்ஸ் லைக் ஓவேரியன், கோலோரெக்டல் எட்ஸெட்ரா. ஓகே. இப்போது சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா மார்பக புற்றுநோய் வர்றதை நம்மளால் தடுக்க முடியுமா? அப்படி எஸ் அப்படின்னா அது என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்? பிரெஸ்ட் கேன்சர் இஸ் சப்போஸ் டு பி அ டிசீஸ் ரிலேட்டட் டு லைஃப் ஸ்டைல் ஒன்லி. ஓகே. இப்போது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா அதோட இன்சிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் வெஸ்டர்னைசேஷன்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ சர்டன் திங்ஸ் ஆக்சுவலாக பிரெஸ்ட் கேன்சர் ஏன் அதோட ரிஸ்க்கு ஏன் அதிகம்னா, எனி பேஷண்ட் ஆர் எனிபடி ஹூ இஸ் எக்ஸ்போஸ் டு ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் எல்லா பெண்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் சில ப்ராக்டிசஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சைல்ட் பேரிங், ப்ரெக்னன்சி கொஞ்சம் லேட்டாக ஓவர் தி ஏஜ் ஆஃப் 30 பண்ணாங்கன்னா, இல்லைனா பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலை, அந்த சூழ்நிலையெல்லாம் அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் exposure கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் த ரிஸ்க் டு டெவலப் த கேன்சர் இன்க்ரீசஸ். ஓகே. ஸோ பேசிக் லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் என்ன சொல்லுவோன்னா, ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ட்ரை அண்ட் அஃப்கோர்ஸ் தீஸ் திங்ஸ் இதெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எஸ்பெஷலி இன் டுடேஸ் டைம்ஸ். Women are working and times have changed. But getting pregnant, okay, having 1 or 2 children, அப்புறம் breastfeeding, this is said to offer a protective effect against breast cancer. ஆனால் அப்படி நாங்கள் சொல்லும்போது doesn't mean that யாருக்கு பசங்க they have a lot of children doesn't mean that அவங்களுக்கு breast cancer ஆகாது. ஸோ நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு 5 பசங்க இருக்காங்க, 10 பசங்க இருக்காங்க, ஆனாலும் கேன்சர் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஃபேக்டர் which may help to protect. ரெண்டாவது yes, increased exposure to hormones like hormonal tablets, oral contraceptive pills, prolonged period க்கு எடுத்தாங்கன்னா the risk of developing breast cancer increases. அப்படியே post menopause ஆன அப்புறம் அந்த பீரியட்ஸ் எல்லாம் நின்ன அப்புறம் அவங்க ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களோட breast cancer வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். These are hormone related factors. ஆனால் வேற factors include putting on weight, obesity, increased intake of alcohol,
அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி, நிறைய நாங்கள் வெளியில் சாப்பிட்றது ப்ராசஸ்ட் ஃபுட், ஓகே. நிறைய ரெட் மீட், யூனோ பீஃப் அண்ட் lamb எட்ஸெட்ரா, ஸ்மோக்ட் ஃபுட், இதெல்லாம் கொஞ்சம் breast கேன்சர் இல்லைன்னா கேன்சர் வர வாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணும். நாட் ஜஸ்ட் breast கேன்சர் பட் அதர் கேன்சர்ஸ் as well. ஸோ தீஸ் ஆர் ஜென்ரல் மெஷர்ஸ் தட் நாங்கள் பார்த்துக்கணும். இன்க்ரீஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங் பண்ணணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், வி ஹாவ் டு பி ஆக்டிவ். இதெல்லாம் நாங்கள் அடாப்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஹெல்தி மெஷர்ஸ் வி மே பி ஏபிள் டு அட்லீஸ்ட் ரெடியூஸ் ஆர் ரிஸ்க் டு டெவலப் breast கேன்சர். வரவே வராதுன்னு சொல்ல முடியாது, பட் வி ட்ரைட் our best to reduce the risk. ஓகே. அதே மாதிரி பெண்கள் வந்து அவங்களோட அந்த பியூபர்ட்டி அடையக்கூடிய அந்த சமயங்களில் உடல் பருமன் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒபெசிட்டியால் அவங்க வந்து அந்த ஃபேக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பின்னால் மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. நீங்கள் ஆஸ் பர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் இஃப் யூ சி பேஸ்ட் ஆன் தேட் யாருக்கு மென்சஸ் நின்று போயிருக்கு, தோஸ் ஹூ அண்டர்கான் மெனோபாஸ், அவங்களுக்கு பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி அந்த எக்ஸஸ் ஃபேட் இருக்கிறதுனால த ரிஸ்க் ஆஃப் breast கேன்சர் இன்க்ரீசஸ். ஏன்னா அந்த நேரத்தில் என்ன ஆகும், ஓவரிஸ், அந்த யூட்ரஸ்க்கு அந்த ஓவரிஸ் இருக்கு இல்லையா, தட்ஸ் வேர் த எக்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட், அது வந்துட்டு இட் வில் ஸ்டாப் ஃபங்க்ஷனிங். ஸோ ஈஸ்ட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகாது. ஆனால் உடம்புல இருக்கிற அந்த ஃபேட் வந்துட்டு தட் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஈஸ்ட்ரஜன். ஸோ மெனோபாஸ் ஆன அப்புறம் ஒபிசிட்டி ஃபார் ஷோர் அது வந்துட்டு இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர். ஆனால் ப்ரீ மெனோபாஸில் இந்த பியூபர்ட்டி ஏஜில் அப்படி காஸ் ஆகுதுன்னு அந்த மாதிரி எவிடன்ஸ் கிடையாது. பட் இஃப் யூ சி ஒபிசிட்டி இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் நாட் ஜஸ்ட் breast கேன்சர், அதர் கைண்ட்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ், diabetes, blood pressure, thyroid abnormalities, heart disease. So obesity at any stage is not good. Okay. You know, all of this, you know, இதுக்கு நாங்கள் வந்துட்டு non-communicable disease-னு சொல்லுவோம். All of this again increases one's chances to develop cancer. So we try to maintain weight, stay physically active as much as possible. ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து ஃப்யூச்சரில் ஒருத்தவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வர வேண்டாம் இல்லை வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆப்வியஸ்லி நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. பட் சர்டைன் ஃபுட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸாக என்னவா இருக்கும்? To be honest, nothing specific. But general guidelines இப்போலாம் for healthy living நாங்கள் என்ன சொல்கிறோன்னா decrease processed food. So, you know, refined sugar, refined food, oily food கம்மி பண்ணணும், ரெட் மீட் கம்மி பண்ணணும். as much as possible நம்ம டயட்டில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சாப்பிடணும். ஓகே, ஸோ தட் டசன்ட் மீன் தட் எல்லாருமே எக்ஸ் பன்னீர் அதே சாப்பிடணும். ஒரு டயட்டிஷியனை பார்த்துட்டு ஒரு பேலன்ஸ்ட் டயட் சார்ட் பண்ணிவிட்டு they have to follow that. So just follow a balanced diet. காய்கறிகள் எல்லாம் நிறைய சாப்பிடணும். That can help offer a protective effect. Again, not just for breast cancer, ஆனால் வேறு கேன்சர்ஸ்க்கும் அது ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி இப்போ மார்பக புற்றுநோய் அப்படின்னா அதுக்கு சில சிம்டம்ஸ் வந்து இருக்கும். சில பேருக்கு வந்து கட்டிகள் மாதிரி இருக்கலாம், வலி அதிகமாக இருக்கலாம், அந்த மாதிரியான சில சிம்டம்ஸ் இருக்கும். பட் சில பேருக்கு ரொம்ப ரேர் கேசஸில் வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸே இருக்காது. அந்த மாதிரியான நீங்கள் பார்த்த ரேர் கேசஸ் ஏதாவது இருக்கா? இல்லை அவங்களுக்கு இது வழக்கமாக மார்பக புற்றுநோய்னா இந்த சிம்டம்ஸ் இருக்கும்ல, இதை தாண்டி வேறு ஏதாவது ரொம்ப ரேர் கேசஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஸோ நீங்கள் சொல்கிறது வந்துட்டு மோஸ்ட் காமன் சிம்டம் இஸ் லம்ப். ஆனால் த மோஸ்ட் காமன் சிம்டம் இஸ் பெயின்லெஸ் லம்ப். வலி இல்லாத லம்ப் வந்துட்டு இட்ஸ் த மோஸ்ட் காமன் சிம்டம். ஆனால் நிறைய பேர் நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு மாதிரி சுருக்கு வலியாக இருக்குன்னு. ஓகே. ஸோ இஃப் தெர் இஸ் அ லம்ப் யூ ஹேவ் டு கெட் இட் ஷோன். ஆனால் த நாட் வெரி காமன் சைன்ஸ், பட் பப்ளிக் இதை பற்றி தெரியாது. பட் வாட் வீ நோ இஸ் சர்டன் ஸ்கின் சேஞ்சஸ். அது ஏதாவது ஒரு இடத்துல அந்த சர்மம் மட்டும் கொஞ்சம் உள்ளே போயிருக்கும், இல்லைன்னா நிப்பிள் மட்டும் உள்ளே போயிருக்கும், லம்ப் ஒன்றுமே இருக்காது. அப்புறம் நிப்பிள் அல்சரேஷன், நிப்பிள் அண்ட் நிப்பிள்க்கு சரௌண்டிங் ஏரியோலா ரீஜன் இருக்கு இல்லையா, அதில் அல்சரேஷன் ஒரு காயம் மாதிரி இருக்கும் which doesn't heal. ஸோ அவங்க என்ன இந்த மாதிரி காயம் மாதிரி இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அடிக்கடி டெர்மட்டாலஜிஸ்ட் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போவாங்க. ஸோ ஆயின்மெண்ட் போடுறாங்க, க்ரீம் போடுறாங்க, ஆனால் அது சரியே ஆகுறது கிடையாதுன்னா அது வந்துட்டு அவங்க காமிக்கணும். எஸ்பெஷலி அது வந்துட்டு ஒரே ஒரு சைடில் அப்படி இருக்குன்னா அது அவங்க காமிக்கணும். தி அதர் திங் இஸ் சில சமயம் லம்ப் இருக்காது, ஆனால் அந்த பிரெஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு
ஒரு அப்நார்மலாக ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி என்னமோ தண்ணி போட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்நார்மலாக ஸ்வெல்லிங், இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் செகப்பாக இருந்தது. அகேன் நோ லம்ப் பட் ஜஸ்ட் கொஞ்சம் ரெட்னஸாக இருக்கும். அப்புறம் ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் சிம்டம், இது வந்துட்டு நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் peau d'orangeன்னு சொல்லுவோம். peau d'orangeனா இட் இஸ் அ ஃப்ரெஞ்ச் phrase which means skin of an orange. ஸோ ஆரஞ்சோட தோலை பார்த்துருக்கீங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு டாட் 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 மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் சில பேருக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரும்போது அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அதில் அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் அது மட்டும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஸோ தேட் இஸ் கால்ட் peau d'orange. ஸோ தேட் குட் பி அ சைன் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர். இப்போ வந்து ஸ்க்ரீனிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் ஸ்க்ரீனிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே சில பேஷண்ட்ஸ் வந்து முதல்ல பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள எப்படி ஸ்க்ரீனிங்க்கு அவங்கள தயார்படுத்துறீங்க? ஸ்க்ரீனிங் ஆக்சுவலி என்னன்னா அது ஒரு ஃபேன்சி வேர்ட் அவ்வளோதான். பட் ஸ்க்ரீனிங் பேசிக்லி மீன்ஸ் ரெகுலர் ஹெல்த் செக்அப்ஸ். இப்போ வருஷத்தில் ஒரு வாட்டி நாங்கள் போயிட்டு பிளட் டெஸ்ட், செஸ்ட் எக்ஸ்ரே அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இட்ஸ் த சேம் திங். ஸோ கேன்சர் ஸ்க்ரீனிங்னா கேன்சர் இருக்கிற அந்த அந்த ஆர்கனுக்கு இருக்கிற சில டெஸ்ட்டு நாங்கள் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஸோ நீங்கள் மார்பக ஸ்க்ரீனிங் பார்த்தீங்கன்னா மேமோகிராம் பண்ணணும். அண்ட் வேற கோலோரெக்டல் ஸ்க்ரீனிங்னா கொலோனோஸ்கோப்பி. ஆனால் அதுக்கான இருக்கிற க்ரைட்டீரியா இருக்குது. லைக் ஓவர் சர்டன் ஏஜ் குரூப், சர்டன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அக்கார்டிங்லி வி அட்வைஸ் தெம் சர்டன் டெஸ்ட் ஃபார் ஸ்க்ரீனிங். பட் ஸ்க்ரீனிங்னு கேட்ட உடனே பயப்படக்கூடாது. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன்சி வேர்ட். ஆனால் வாட் இட் மீன்ஸ் இஸ் ரெகுலர் ஹெல்த் செக். அண்ட் ரெகுலர் ஹெல்த் செக் பண்ணோன்னா என்ன அட்வான்டேஜ், நாங்கள் அந்த நோயை சீக்கிரமாக கண்டுபிடிக்கலாம். சீக்கிரமாக நாங்கள் கண்டுபிடிச்சோன்னா அதோட அட்வான்டேஜஸ் இருக்குது ஃபார் ட்ரீட்மெண்ட் எட்ஸெட்ரா. அதே மாதிரி மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க உங்களோட கையும் உங்களோட பிரெஸ்ட்டும் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த செல்ஃப் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அதை பண்ணிக்கணும், எப்படி பண்ணிக்கணும், கரெக்டாக எந்த டைமில் அதை பண்ணணும், ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் சொல்லுங்கள். பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் தே திங்க் இட்ஸ் சச் அ போரிங் டெஸ்ட், எவ்ரி மந்த் நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு தே டோன்ட் டூ இட். பட் I'll tell you இன்னைக்கு why it is so important. இப்போது நாங்கள் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பற்றி பேசணும். இந்த ஹெல்த் செக், இந்த கேன்சரோட செக் பண்ணுற டெஸ்ட் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் பண்ணுவோம். சப்போஸ் இன்னைக்கு அவங்க செக் பண்ணாங்க, எல்லாமே நார்மலாக இருக்குது. பட் ஹவு டு யூ நோ தட் இந்த இருக்கிற 1 இயரில் புதுசாக ஒன்றுமே வரலன்னு? பிகாஸ் த நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நடுவில் அவங்க செக் பண்ணணும்னா பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் இது எப்படி பண்ணுறதுன்னா மந்த் ஆன் மந்த், ஒன்ஸ் இன் அ மந்த் பண்ணணும். ஸோ யாருக்கு மந்த்லி பீரியட் வருது, த பெஸ்ட் டைம் டு டூ இட் இஸ் பீரியட் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க செக் பண்ணணும். ஏன்னா அப்போது ஹார்மோனல் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பிரெஸ்ட் வந்துட்டு சப்பிளாக இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் பண்ணுறது வில் பி ஈஸியர். ஓகே. So that has to be done once a month, 1 week after period gets over. இப்போ யாருக்கு பீரியட் வரல, தே மெனோபாஸ், அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு டேட் செலக்ட் பண்ணி வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச், ஏப்ரல் எட்ஸெட்ரா. அந்த டேல தே ஹேவ் டு மார்க் இட் ஆன் த கேலண்டர். தே கேன் ஜஸ்ட் எக்ஸாமின் தெம்செல்வ்ஸ். வாட் இஸ் த பாயிண்ட்? இதோட த எய்ம் ஆஃப் திஸ் இஸ், நாங்கள் மந்த் ஆன் மந்த் நாங்கள் வந்துட்டு நம்ம உடம்பை செக் பண்ணோன்னா நம்ம உடம்புல என்னென்ன இருக்குது, எங்கே லம்ப்ஸ் இருக்குது, எங்கே இது இருக்குது, நம்மளுக்கு நார்மலாக எப்படி இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது விட்டு வேறு புதுசாக ஏதாவது வந்துச்சு, புதுசாக சேஞ்ச், இங்கே ஸ்கின் கொஞ்சம் பக்கர்டாக இருக்குது, இது நிப்பிள் உள்ளே போயிருக்குன்னா we know that something abnormal is happening. ஸோ உடனே நீங்கள் போயிட்டு டாக்டரை பார்க்கலாம். Now another reason இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, நீங்கள் ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் ஸ்க்ரீனிங் கைட்லைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பெண்களுக்கு 40 வயசுக்கு அப்புறம் தான் நாங்கள் பண்ணுறோம். லைக் மேமோகிராம் எட்ஸெட்ரா. ஓகே. வாட் அபவுட் விமன் பிஃபோர் தி ஏஜ் ஆஃப் 40? ஏன்னா நம்ம நாட்டில் வந்துட்டு நிறைய பேருக்கு 30ஸ்லேயே வருது, 20ஸ்லேயும் வருது, எஸ்பெஷலி தோஸ் வித் ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ அந்த வயசில் அவங்க வந்துட்டு செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும் ஒன்ஸ் அ மந்த். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் அ இயர் அவங்க போயிட்டு அவங்களோட டாக்டரை பார்க்கணும்.
for a clinical exam and அந்த டாக்டர் வந்துட்டு அந்த டயத்தில் மேபி ஒரு அல்ட்ராசவுண்டா ஏதாவது எம்ஆர்ஐயா ஏதாவது கேட்கலாம். they have to do that test. How you do a self breast examination? இது வந்துட்டு there are two steps. ஒன்று வந்துட்டு observe the breast. Okay, so you have to look into the mirror, look at both your breasts and அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் என்ன சைஸில் இருக்குது, இஸ் ஒன் breast bigger than the other, என்ன லெவலில் இருக்குது, ரொம்ப ட்ரூப்பிங்காக இருக்கா, நிப்பிள்ஸ் எப்படி இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு ஃப்ரம் அ யங் ஏஜ் நிப்பிள்ஸ் உள்ள புல்லாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்குன்னா தென் தட் இஸ் தேர் நார்மல், தட் டசன்ட் மீன் தட்ஸ் abnormal. ரெண்டாவது வந்துட்டு சில பேருக்கு மேபி டியூரிங் சைல்ட் பேரிங் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்னால அகைன் நிப்பிள் வில் கெட் புல்ட் இன்சைட். அகைன் அது வந்துட்டு அவங்களோடது நார்மல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அப்சர்வேஷன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அகைன் இஃப் தெர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், எங்கேயாவது ரெட்னஸாக இருக்குது, அந்த PDO போதோராஜ் அப்பியரன்ஸ் இருக்குன்னா அகைன் தே ஹாவ் டு கம் அண்ட் யூனோ தே கேன் கோ சி தேர் டாக்டர். ரெண்டாவது வந்துட்டு பால்பேஷன்னா தொட்டு பார்க்கணும். ஓகே. ஸோ தொட்டு பார்க்குறதுனா த மோஸ்ட் காமன் மிஸ்டேக் எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க என்கிட்ட, மேடம் எல்லாமே தொட்டு பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது, கட்டி கட்டியாக இருக்குன்னு. பட் தட் இஸ் பிகாஸ் தேர் எக்ஸாமினிங் த பிரெஸ்ட் லைக் திஸ். ஓகே. இப்படி நீங்கள் எக்ஸாமின் நீங்கள் பண்ணீங்கன்னா எல்லாமே கட்டி கட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ தி அதர் திங் தட் தே டூ இஸ் இப்படி பார்ப்பாங்க. அகேன் திஸ் இஸ் ராங். ஏன்னா இந்த போர்ஷன் வந்துட்டு சென்சிட்டிவிட்டி அவ்வளோ சென்சிட்டிவிட்டி கிடையாது. ஓகே. So how one has to examine themselves is using these three fingers. Okay. Thumb use panna kodadu, idu use panna kodadu, like how you take an oath. Okay. So இந்த மூணு விரலோட இந்த பேட்ஸ் இந்த பாகம் மட்டும் யூஸ் பண்ணி நாங்கள் எக்ஸாமின் பண்ணணும். லைக் திஸ் தேய்ச்சி பார்க்கணும் இப்படி. ஓகே. ஸோ இப்படி நாங்கள் தேய்ச்சி பார்த்தோன்னா அந்த பிரெஸ்ட் டிஷ்யூவை we are pushing it against the rib. ஸோ அதுக்கு அடியில் ஏதாவது லம்ப் ஏதாவது கட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாஸ் மாதிரி இருந்துச்சுன்னா தே மே கெட் டு நோ, தே மே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ இது வந்துட்டு மந்த் ஆன் மந்த் பண்ணணும். பிகாஸ் சில பேருக்கு அந்த பீரியடுக்கு நடுவில் ஒரு யூனோ கொஞ்சம் பல்கினஸ் இருக்கும், இது இருக்கும், டஸ் நாட் மீன் தட்ஸ் அ கேன்சர். ஸோ மந்த் ஆன் மந்த் பண்ணாங்கன்னா தே வில் நோ வாட் இஸ் தேர் நார்மல். ஸோ அப்படி ஏதாவது அப்நார்மலாக வந்துச்சுன்னா தே கேன் get it shown. So in the self breast examination வந்துட்டு they have to do it in two positions. One is sitting position, ரெண்டாவது வந்துட்டு when they are lying down. Okay. So when they are going to sleep. So ஒரு வாட்டி லைக் குளிக்கும்போது இல்லைன்னா டிவி பார்க்கும்போது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், அப்புறம் படுக்கும் போகும்போது ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஏன்னா சேஞ்ச் இன் பொசிஷனில் வந்துட்டு சில சமயம் அந்த லம்ப் எல்லாமே இட் மே பிகம் மோர் ப்ராமினென்ட். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான அந்த வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? அட் த சேம் டைம் இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது அவங்களோட லைஃப் ஸ்பேனை பாதிக்குமா? இட் டிபெண்ட்ஸ். பேஷண்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருக்கோன்னு, ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருக்கோன்னா டெஃபினெட்லி லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் கட் ஷார்ட்டாக தான் இருக்கும். பட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது. ஸோ சில பேருக்கு தி மே ஹாவ் வெரி வெரி அக்ரெசிவ் டைப் ஆஃப் கேன்சர்ஸ். அகேன் அது வந்துட்டு அக்ரெசிவான கேன்சர் அண்ட் ஸ்டேஜ் 4 எல்லா ஆர்கன்ஸ்லேயும் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா டெஃபினெட்லி இட் மே அஃபெக்ட் த லைஃப் ஸ்பேன் அ பிட். பட் ஜென்ரலி பிரெஸ்ட் கேன்சர் இஸ் க்யூரபிள். ஓகே. ஓகே, அதுக்கு தான் நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். அண்ட் அது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா, அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருக்கோம், டியூமரோட சைஸ் என்ன, எத்தனை நெறிக்கட்டி இன்வால்வ் ஆகிருக்கு, அந்த டியூமரோட கிரேட் என்ன, அப்புறம் அந்த டியூமரோட பயாலஜி கேரக்டர் ஐடென்டிட்டி என்ன. ஸோ அதுக்கான நாங்கள் சில ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணுவோம், ஹார்மோன் ரிசெப்டர் டெஸ்ட், HER2 டெஸ்ட். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வி டிசைட் தட் இந்த scientifically அதுக்கு the word we use is prognosis. Okay. So இந்த பேஷண்ட்டோட prognosis என்ன, survival எப்படின்னு. But generally I'm happy that நான் வந்துட்டு breast cancer specialist ஆயிருக்கேன் because the news that I give patients is always good. Okay. ஏன்னா முன்னாடியெல்லாம் breast cancerக்கு இருக்கிற survival வந்துட்டு less than 20%, less than 10%, means ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் 10% patients தான் survival இருக்கும். But இன்னைக்கு it's very good. The results are 90% and more. Okay. So 5 வருஷத்துக்கு அப்புறம் 90-95% of the patients will be alive and doing very well in life. Okay. பிரஸ்ட் கேன்சரில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு? நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்ஃபேக்ட்
breast cancer is probably the only cancer நீங்கள் every year நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக இருக்கும் right maybe we'll take it step by step so first surgery இருக்கு chemotherapy and radiation surgeryல நீங்க பார்த்தீங்கன்னா the biggest development is breast conservation but the difference is breast conservation வந்துட்டு 1990sலயே கண்டுபிடிச்சிருக்காங்க of course நம்ம countryல இன்னும் அது you know even though it's 40-50 years old there is still bias against it நிறைய பேர் பயப்படுவாங்க ஐயோ breast conserve பண்ணி ஆபரேஷன் பண்ண வேண்டாம் பட் அதுலயும் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஏரியா அந்த குவார்ட்டர் மட்டும் அவங்க கட் பண்ணி எடுப்பாங்க லைக் அ கேக் லைக் அ பீட்சா ஸ்லைஸ் அதுக்கப்புறம் அங்கே கேப் இருக்கும் அந்த தோல் மட்டும் அவங்க இதை ஸ்டிச் பண்ணுவாங்க ஸோ ரேடியேஷன் எல்லாம் கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் தெல் பி அ டிப்ரெஷன் தெல் பி அ கேப் ரொம்ப டிஸ்ஃபிகர்டாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போது இந்த மாதிரி டிஸ்ஃபிகர்ட் பிரெஸ்டே கொடுக்க போகிறோன்னா அகெயின் பிரெஸ்ட் கான்சர்வேஷனோட யூஸ் இல்லை இல்லையா ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னா ஆன்கோபிளாஸ்டி ஓகே ஆன்கோபிளாஸ்டினா அந்த கேன்சர் சர்ஜரி பண்ணப்புறம் அந்த டியூமர் எடுத்தப்புறம் சில பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் எப்படி அந்த கேப்பை மூடலாம் ஸோ அதுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நாங்கள் இங்கேருந்து டிஷ்யூ எடுத்து போடலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெக்னிக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிரெஸ்ட்டில் இல்லைன்னா பிரெஸ்ட்டுக்கு சரௌண்டிங் டிஷ்யூலேருந்து லைக் இந்த முதுகோட டிஷ்யூ வயரோட டிஷ்யூ எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு நாங்கள் இந்த பிரெஸ்டோட லுக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு இட்ஸ் கால்ட் ஆன்கோபிளாஸ்டி ஓகே பிக்கெஸ்ட் டெவலப்மெண்ட் அது வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரி அந்த ஏரியாவை ரெவல்யூஷனைஸ் பண்ணியிருக்கு பிகாஸ் இப்போ எல்லாம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேட் அ பேஷண்ட் ஹூ வாஸ் 80 years old அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஷி ஹேட் அ 8 centimeter டியூமர் ஸோ ஒரு பிரெஸ்டோட ஃபுல் ஹாஃபில் வந்துட்டு டியூமர் இருந்துச்சு அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஷி வாஸ் வெரி அடமெண்ட் இல்லை எனக்கு மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணி கொடுங்கன்னு லக்கிலி அவங்களுக்கு வந்துட்டு யூஸிங் ஆன்கோபிளாஸ்டி டெக்னிக்ஸ் அது வி வர் ஏபிள் டு சேவ் ஹர் பிரெஸ்ட் ஸோ ஷி வாஸ் வெரி வெரி ஹாப்பி ஸோ திஸ் ஹேஸ் சேஞ்ச்ட் not just lives for doctors and நம்ம patientsku it offers them increased satisfaction then of course breast reconstruction இருக்கு ஸோ யாருக்கு நாங்கள் மார்பாகத்தை முழுசாக எடுத்திருக்கோம் அவங்களுக்கு நாங்கள் புதிய பிரெஸ்டே பண்ணி தரலாம் அவங்களோட உடம்புல இருக்கிற டிஷ்யூஸே யூஸ் பண்ணி தரலாம் the second thing is chemotherapy கீமோதெரப்பியில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது இப்போ எல்லாம் நாங்கள் வந்துட்டு அந்த டியூமரோட என்ன நேச்சர்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான இருக்கிற சர்டன் செலக்டட் டார்கெட்டட் தெரப்பீஸ் கொடுக்குறோம் ஸோ யூனோ ட்ராஸ்டுசுமேப் பர்டுசுமேப் டார்கெட்டட் தெரப்பீஸ் அப்புறம் இம்யூனோதெரப்பி இருக்குது அப்படியே சில பேருக்கு இந்த பரம்பரையில் வர கேன்சர் இருக்குது பாருங்க மியூட்டேஷன் ஜெனட்டிக் மியூட்டேஷன் லைக் BRCA1 BRCA2 அவங்களுக்கு செலக்டிவ் ஏஜென்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் olaparib and all which அது வந்துட்டு these are agents which are shown to improve survival சிமிலர்லி யாருக்கு இப்போ அட்வான்ஸ்ட் கேன்சர் வந்திருக்கு பட் ஹார்மோன் ரிசெப்டர் பாசிட்டிவ் அவங்களுக்கு சில சமயம் நாங்கள் கீமோதெரப்பியே கொடுக்க வேண்டாம் டேப்லெட்ஸே வச்சுட்டு நாங்கள் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணலாம் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் ப்ளஸ் ஸ்பெஷல் CDK4/6 இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் ஈவன் இன் சிஸ்டமிக் கீமோதெரப்பி அப்புறம் யூ கம் டு ரேடியேஷன் நான் ரேடியேஷனில் வந்துட்டு யூ ஹாவ் வேரியஸ் டெக்னிக்ஸ் பட் த பிக்கெஸ்ட் ரெவல்யூஷன் புதிய டெக்னிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ப்ரோட்டான் தெரப்பி அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் டு சே இப்போ இன் இந்தியா அண்ட் த ஹோல் ஆஃப் த மிடில் ஈஸ்ட் சவுத் ஏஷியா Apollo Proton Cancer Center was the only private center with a proton machine. Okay. And where we're still, it's been 5 years. Ipo 5 varshathilanda they are treating patients with proton therapy. That is a type of radiation. So, adu vandittu how it is different from regular radiation is that நாங்கள் ரேடியேஷன் கொடுக்கும்போது if this is the breast, okay, if this is the breast and radiation போகும்போது கொஞ்சம் ஸ்கேட்டர் இருக்கும் இது வந்துட்டு சில சமயம் கொஞ்சம் ஹார்ட்டோட கொஞ்சம் பார்ட் லங்கோட கொஞ்சம் பார்ட் அஃபெக்ட் பண்ணும் பட் வித் ப்ரோட்டான் தெரப்பி அந்த ஸ்கேட்டர் வந்துட்டு இட் இஸ் நாட் தேர் இட் இஸ் வெரி ஹைலி ஃபோக்கஸ் ஸோ நாங்கள் இந்த பிரெஸ்ட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னா பிரெஸ்ட்டுக்கு மட்டும் போயிட்டு அது it will target the breast. Okay. So side effects கம்மி. So these are the very few of the advances. இன்னும் நிறைய இருக்கு but these are the major things. Okay. So மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் early detection அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? Very சேஞ்சஸ் ஏற்படுத்தும்? Very very useful.
ஏன்னா நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்க அந்த கட்டி வந்துட்டு பெருசாயிண்டே போகலாம். பெருசாச்சுன்னா வாட் டஸ் தட் மீன்? ஸோ பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்னா என்னெல்லாம் இருக்குது? ஆப்ரேஷன், சர்ஜரி இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது அண்ட் ரேடியேஷன். ஓகே, இப்போது நான் லம்ப் வந்துட்டு பெருசாயிண்டே போனால் அந்த கேன்சரோட ஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்லி ஸ்டேஜ் அண்ட் சிவியரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜாஸ்தி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கலாம், மேபி கொஞ்சம் வேறு மாதிரி கீமோதெரப்பி, கொஞ்சம் ஜாஸ்தி சைக்கிள் கொடுக்க வேண்டிய இருக்கும், அப்புறம் ரேடியேஷன் கொடுக்க வேண்டிய இருக்கும், அப்புறம் முழுசாக மார்பாகத்தை எடுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய இருக்கும். இதே நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டேஜில் அது ரொம்ப சின்னதாக இருக்கும்போது, இன்ஃபேக்ட் சில சமயம் பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது ஈவன் இஃப் த லம்ப் இஸ் நாட் பால்பபிள், கையில் உங்களுக்கு தெரிய வராது, ஆனால் அந்த ஸ்கேனில் தெரிஞ்சிடும். ஸோ வென் யூ ஃபைண்ட் இட் அது ரொம்ப சின்னதாக இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணணும்னா நாங்கள் முழுசாக மார்பாகத்தை எடுக்காம அந்த கட்டியை மட்டும் இல்லைன்னா அந்த கேன்சரஸ் ஏரியா மட்டும் எடுத்துட்டு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ த ஏர்லியர் யூ டிடெக்ட் இட் இஸ் ஆல்வேஸ் த பெட்டர். ஏன்னா லோவர் ஸ்டேஜ், லோவர் சிவியரிட்டி, லெஸ் சிவியர் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் லெஸ் சைடு எஃபெக்ட்ஸ். அதே மாதிரி பேஷண்ட்டோட ஏஜ் அண்ட் ஓவரால் ஹெல்த் வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் டெசிஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா? Again, yes, very, very important because like for example, இப்போ ஒருத்தர் எல்டர்லியாக வராங்க, ஓகே, more than 65 years of age. அந்த ஏஜில் we also see என்னெல்லாம் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அவங்களால இந்த ட்ரீட்மெண்ட்ஸை எடுக்க முடியுமா? ஸோ தட்ஸ் வை இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வென் நாங்கள் வந்துட்டு இப்போது முன்னாடி மாதிரி எல்லாருக்குமே சர்ஜரி, கீமோதெரப்பி, ஒரே கீமோ ரெஜிமென் அப்படி நாங்கள் கொடுக்க மாட்டோம். வி லுக் அட் த பேஷண்ட், ஹைட் என்ன, வெயிட் என்ன, ஏஜ் என்ன யூனோ பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், என்ன கோமார்பிடிட்டிஸ் இருக்குது, அண்ட் பேஸ்ட் ஆன் தட் வி டெய்லர் த ட்ரீட்மெண்ட், ரைட்? ஸோ இஃப் இப்போ ரொம்ப நிறைய அவங்களுக்கு இந்த மாதிரி சிவியர் ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்தால் வி திங்க் இவங்களுக்கு ரேடியேஷன் நம்ம கொடுக்கலாமா இல்லையா? அவங்களுக்கு சப்போஸ் நாங்கள் ரேடியேஷன் கொடுக்கணும் பட் தேர் நாட் ஃபிட் ஃபார் இட், அகெயின் நாங்கள் சில ட்ரீட்மெண்ட் சேஞ்சஸ் பண்ணுவோம். லைக் அவங்களுக்காக நாங்கள் வந்துட்டு மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணோன்னா ரேடியேஷன் வந்துட்டு கட்டாயமாக கொடுக்கணும். அதே மாதிரி மேமோகிராம் இருக்குது, அல்ட்ராசவுண்ட் இருக்குது, எம்ஆர்ஐ, இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது? ஸோ த கோல்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங்க்கு இருக்கிற கோல்ட் ஸ்டாண்டர்ட் இஸ் அ மேமோகிராம். மேமோகிராம் என்னன்னா அந்த இட்ஸ் அ மஷீன். மார்பாகத்தை வந்துட்டு 2 பிளேட்டுக்கு மத்தியத்தில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு அது ப்ரெஷர் போடுவாங்க. ப்ரெஷர் போட்ட உடனே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்ரேஸ் வில் பாஸ் த்ரூ. ஸோ மேமோகிராம்னா எக்ஸ்ரே ஆஃப் த பிரெஸ்ட். ஓகே, எப்படி செஸ்டோட எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, இட்ஸ் த சேம் வே. அண்ட் அந்த கம்ப்ரெஷன் வந்துட்டு இஸ் ஓன்லி ஃபார் 30 seconds or so. ஓகே, ஸோ தட் இஸ் அ மேமோகிராம். அல்ட்ராசவுண்ட் என்னன்னா அது வந்துட்டு ரேடியாலஜிஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டிகேஷன். ஸோ ரேடியாலஜிஸ்ட் வந்துட்டு வில் யூஸ் அ ப்ரோப், okay, using ultrasonic இது டெக்னாலஜி அண்ட் பிரெஸ்ட்டுக்கு மேலே இப்படி ப்ரோப் வச்சுட்டு பார்ப்பாங்க. ஸோ எங்கேயாவது லம்ப் ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடும், எனி அப்நார்மாலிட்டி. அண்ட் எம்ஆர்ஐ ஆன் தி அதர் ஹேண்ட் இஸ் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ஸோ அது வந்துட்டு பேஷண்ட் படுத்துட்டு இருப்பாங்க அண்ட் யூஸிங் தட் டெக்னாலஜி ஒரு நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறோம். ஸோ தேர் லாட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் யூனோ சில பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் எம்ஆர்ஐ எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அது அந்த பேஷண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டு தான் பண்ணுவோம். அண்ட் எம்ஆர்ஐ எல்லாருக்கும் நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம், சில பேருக்கு மட்டும். ஸோ அதே மாதிரி இந்த மெமோகிராமில் வந்து வாட் டு வி பேஷண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட், அப்புறம் அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆவாங்க? வாட் பேஷண்ட்ஸ் ஹேவ் ஆக்சுவலி மேமோகிராம் பொறுத்த வரைக்கும் there's a lot of fear. நிறைய பேர் வந்துட்டு ஐயோ ரொம்ப வலிக்கும் ரொம்ப இதுன்னு. தட்ஸ் பிகாஸ் சில பேருக்கு வந்துட்டு breasts are very sensitive. ஆல்சோ யூனோ அவங்க வந்துட்டு அந்த பீரியட் ஆகும்போது that 1 month இல்லையா, the breast sensitivity is different at different periods. So best time to do it would be period முடிஞ்ச உடனே ஒரு 5 days 1 week குள்ள பண்ணா நல்லது. ஆனா மேமோகிராம் எப்போ வேணாலும் பண்ணலாம், but that time probably sensitivity கொஞ்சம் கம்மியா இருக்கும். How should they prepare னா basically அந்த ஏரியா க்ளீனா வச்சுக்கணும்.
they have to understand that mammogram பண்றதுக்கு they have to disrobe. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த கவுனை போட்டுட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ கம்ஃபர்டபுள் க்ளோதிங் போட்டுக்கணும். பிரெஸ்ட்டுக்கு அடியிலலாம் கொஞ்சம் க்ளீனாக கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கணும், ஸ்வெட் எல்லாமே இருந்தால். அப்புறம் ஒன் திங் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டால்கம் பவுடர். நாங்கள் பவுடர்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, டால்கம் பவுடர் நிறைய போடாமல் வந்தால் நல்லது. இட் வில் காஸ் லெஸ் interruptions in the mammo films. ஓகே. ஸோ மார்பக புற்றுநோய்க்கான போஸ்ட் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னவா இருக்கும்? வாட் பேஷண்ட்ஸ் ஜென்ரலி கோ த்ரூ? அகெயின் இது வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஜென்ரலாக நாங்கள் பேச முடியாது, பிகாஸ் இட் வேரிஸ் ஃப்ரம் பேஷண்ட் டு பேஷண்ட். பட் த பாசிட்டிவ் திங் இஸ் இப்போ today's times the focus is on improving patients' quality of life. So நாங்கள் like I told you 10 பேஷண்ட் இருந்தாங்கன்னா வித் பிரெஸ்ட் கேன்சர் எல்லாருக்குமே நாங்கள் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். அண்ட் முன்னாடி மாதிரி ரொம்ப சிவியர் டாக்ஸிக் கீமோதெரப்பி, ரொம்ப அதிகமான ரேடியேஷன் அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா வி வாண்ட் டு ப்ரிசர்வ் த பேஷண்ட்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப். சிமிலர்லி நாங்கள் சர்ஜரி பண்ணும்போதும் முன்னாடியெல்லாம் எல்லாருக்குமே மார்பகத்தை எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் nowadays we don't want to do that. ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்துட்டு ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் யூனோ breast cancer is a curable disease. ட்ரீட்மெண்ட் ஆனப்புறம் ஒரு 30-40 இயர்ஸ்க்கும் they can live, and many a times the cancer does not come back. அதுக்கப்புறம் even if they pass away, அது வந்துட்டு மேபி ஹார்ட் டிசீஸ் வேற ரீசன்ஸ்னால இதாகலாம். ஸோ we always try to focus on இந்த பேஷண்ட்டுக்கு what is best. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் certain changes that they can see. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த அஃபெக்டட் பிரெஸ்ட் சைடில் கை வீக்கம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸ்வெல்லிங் ஆஃப் த ஹேண்ட்ஸ், அதுக்கு வந்துட்டு நாங்கள் லிம்ஃபெடிமா பண்ணுவோம். எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வராது இது. த இன்சிடென்ஸ் இஸ் ஓன்லி அரவுண்ட் 22 to 25%. ஸோ சில பேருக்கு அந்த அக்கிளில் இருக்கிற எல்லா நெறிக்கட்டியும் நாங்கள் ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா சில பேஷண்ட்ஸ்க்கு அட்வான்ஸ் ஸ்டேஜில் வருவாங்க. ஸோ நிறைய நெறிக்கட்டி வந்துட்டு இல்லை அதில் கேன்சர் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்புறம் சில பேருக்கு அந்த அக்கிள் ஏரியாவில் நாங்கள் ரேடியேஷன் எல்லாமே கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் சிவியராக நாங்கள் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. தென் அஃப்கோர்ஸ் there are a lot of changes. Like for example, நாங்கள் மார்பகத்தை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணோன்னா அவங்களுக்கு பாடி இமேஜ் இஷ்யூஸ், ட்ரெஸ் போடும்போது they may not be happy, confidence, self-esteem, அப்புறம் their sexual life can get affected. The other thing is breast cancer treatmentல வந்துட்டு ஒரு treatment is called hormonal therapy. Okay. Anti-hormonal tablets நாங்கள் கொடுக்குறோம் to block the estrogen hormone. அது கொடுக்கும்போது the effects are similar to menopause. Okay. So vaginal dryness வர வாய்ப்பு இருக்கு. Other changes. So அவங்களுக்கு வந்துட்டு the libido will come down. So அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. This will affect their sexual life as well. Okay. Again affects their overall quality of life, their family life also. So that is another aspect. அப்புறம் சர்ஜரி பண்ணப்புறம் சில பேருக்கு அந்த சைடில் சென்சேஷன் இருக்காது, ஆப்ரேட் பண்ண சைடில் இல்லைன்னா கை இந்த இன்னர் ஆஸ்பெக்ட்லலாம். ஸோ தெர் ஆர் லாட்ஸ் ஆக்சுவலி நாங்கள் போஸ்ட் ட்ரீட்மெண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் சர்வைவர்ஷிப் நாங்கள் பற்றி பேசணுன்னா இட்ஸ் லைக் அ ஹோல் டாபிக். பட் தீஸ் ஆர் அ ஃபியூ திங்ஸ் தட் டூ அஃபெக்ட் பேஷண்ட்ஸ். ஆனால் அதுக்கான அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கான ரெமெடியல் மெஷர்ஸும் இருக்கு. ஸோ there's a lot of hope. பிரெஸ்ட் கன்சர்வேஷன் தெரப்பி அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்க. பிரெஸ்ட் கான்சர்வேஷன்னா நாங்கள் மார்பாகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணுறது, மார்பாகத்தை முழுசாக எடுக்காமல் காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணுறது. அண்ட் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் சர்ஜரி மார்பாகத்தை காப்பாற்றி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோன்னா ரேடியேஷன் கட்டாயம் கொடுக்கணும். ஸோ இந்த பிரெஸ்ட் கான்சர்வேஷன் சர்ஜரி ப்ளஸ் ரேடியேஷன் டுகெதர் இஸ் கால்ட் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் தெரப்பி. டாக்டர், எந்த ஏஜ்லேருந்து பிரெஸ்ட் கேன்சருக்கான அந்த ஸ்க்ரீனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஜென்ரலி பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங்க்கு வந்துட்டு நாங்கள் மேமோகிராம் அட்வைஸ் பண்ணுறோம். அண்ட் அது வந்துட்டு எல்லா பெண்களும் 40 வயசுக்கு அப்புறம் அவங்க ஒன்ஸ் a year பண்ணால் நல்லது. ஆனால் சில பேருக்கு வந்துட்டு
ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும், லைக் ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு 20-25 இயர்ஸில் இருக்கும்போதே அவங்களோட டாக்டர் கிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குது, எத்தனை பேருக்கு கேன்சர் இருக்குது, என்னென்ன கேன்சர் இருக்குது, தே ஹாவ் டு டிஸ்கஸ். அவங்க வந்துட்டு ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணணுமா, ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த ரிசல்ட்டோட வாட் இஸ் த இன்டர்பிரிட்டேஷன், ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் சப்போஸ் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அவங்க என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்க்ரீனிங் பண்ணணுமா, இல்லைன்னா ப்ரிவென்டிவ் சர்ஜரி பண்ணணுமா, இல்லைன்னா ஏதாவது மருந்து எடுத்துட்டு அதோட ரிஸ்க் கம்மி பண்ணலாமா. தீஸ் ஆர் அ ஃபியூ டிஸ்கஷன்ஸ் டு ஹேவ். அதில் ஸ்க்ரீனிங் எப்படி டிஃப்ரென்ஸ் வரும்னா 40 years and above, generally it is a mammogram. ஓகே. ஆனால் below 40 years of age, generally breast density, அந்த மார்பகத்தோட உள்ளே இருக்கிற டிஷ்யூஸ் வந்துட்டு ரொம்ப டென்ஸாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். ஸோ மேமோகிராம் பண்ணும்போது அத்தனை இன்ஃபர்மேஷன் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்காது. யூனோ இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். ஸோ அந்த யங் பேஷண்ட்ஸில் நாங்கள் சில சமயம் எம்ஆர்ஐ கேட்கலாம். ஸோ வீல் ஆஸ்க் ஃபார் அன் எம்ஆர்ஐ. ஹை ரிஸ்க் பேஷண்ட் இருந்தால் நாங்கள் எவ்ரி 6 months ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி நாங்கள் எம்ஆர்ஐ பண்ணோன்னா 6 months லேட்டர் வீல் டூ அன் மேமோகிராம். அண்ட் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஜென்ரலி நாங்கள் எம்ஆர்ஐ பண்ணோம், நாங்கள் மேமோகிராம் ஏதாவது பண்ணோன்னா அது கூட நாங்கள் ஒரு அல்ட்ராசவுண்டும் பண்ணுவோம் டு கோரிலேட் த ஃபைண்டிங்ஸ். மேமோவில் எப்படி இருக்குது, ஸோ அல்ட்ராசவுண்டில் எப்படி இருக்குது, எம்ஆர்ஐயில் எப்படி இருக்குது, அல்ட்ராசவுண்டில் எப்படி இருக்குது, அது 2 இன்ஃபர்மேஷனும் நாங்கள் சேர்ந்து தான் நாங்கள் ரிப்போர்ட் கொடுப்போம். ஸோ டாக்டர், இப்போ மார்பக புற்றுநோய்க்காக பேஷண்ட் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? இவங்களுக்கு மார்பகத்தை எடுக்கணும், இல்லை இவங்களுக்கு வந்து மார்பகத்தில் வச்சே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி அதை சூஸ் பண்ணுறீங்க? ஸோ இன் டுடேஸ் டைம்ஸ், அண்ட் ஐம் அ breast oncoplastic surgeon. ஸோ நம்மளோட எய்ம் வந்துட்டு ஆல்வேஸ் டு கன்சர்வ் த breast. ஓகே. வி ட்ரை as மச். ஒரு பேஷண்ட் வராங்கன்னா இவங்களுக்கு நாங்கள் எப்படி மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணலாம் தான் நாங்கள் பார்க்குறோம். மெயின்லி பிகாஸ் இட் இம்ப்ரூவ்ஸ் அவங்களோட கான்ஃபிடென்ஸ், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், எவ்ரி திங், ரைட்? ஈவன் பிரெஸ்ட் கன்சர்வ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணோன்னா வேற ஆட்களுக்கு வந்துட்டு தெரிய வராது இந்த மாதிரி கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், ஆல் ஆஃப் தட். But how do we decide is mainly the size of the tumor with respect to size of the breast. இவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் அந்த இதுக்கு முன்னாடி ஆன்கோபிளாஸ்டி பற்றி பேசினேன். ஸோ கேன் வி யூஸ் ஆன்கோபிளாஸ்டிக் டெக்னிக்ஸ் ஃபர்ஸ்ட் கன்சர்வ் பண்ண முடியுமான்னு நாங்கள் பார்க்குறோம். முடிஞ்சதுன்னா தட் இஸ் ஆல்வேஸ் வாட் வி கீப் அஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சில பேருக்கு நாங்கள் கொஞ்சம் ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கு, இல்லைனா டியூமருக்கு சின்னதாக இருக்குது, பட் யூ கேன் சி ஏர்லி கேன்சர் இன் த ரெஸ்ட் ஆஃப் த பிரெஸ்ட், டிசிஐஸ்னு அதுக்கு சொல்லுவோம். அந்த பேஷண்ட்ஸில் வந்துட்டு மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ முழுசாக எடுக்கணும். ஃபார் தெம் வி ஹேவ் டு டூ அ மாஸ்டெக்டமி. ஆனால் மாஸ்டெக்டமி பண்ணாலும் பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இட் கேன் பி வித் இம்ப்ளான்ட், யூஸிங் அவங்களோட உடம்புல இருக்கிற டிஷ்யூஸ் அதே டயத்தில் பண்ணலாம், இல்லைனா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் அ ஃபியூ ஆஃப் த ஆப்ஷன்ஸ். ரெண்டாவது வந்துட்டு நாங்கள் மார்பகத்தை காப்பாற்றி ஆப்ரேஷன் பண்ணோன்னா ரேடியேஷன் கட்டாயம் கொடுக்கணும். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ரேடியேஷன் எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்கா? ஒன் இஸ் ஹெல்த் வைஸ் அதே ஃபிட் ஃபார் ரேடியேஷன், ஏஜ் வைஸ் அதே ஃபிட் ஃபார் ரேடியேஷன். ரெண்டாவது வந்துட்டு எங்கேருந்து வராங்க, வில் தே பி ஏபிள் டு டேக் ரேடியேஷன் ஹியர்? ஏன்னா ரேடியேஷனுக்கு வந்துட்டு ஒரு 20 நாள் இங்கே இருக்கணும் இன் ஸ்டேஷன். டெய்லி வந்துட்டு ஒரு 5 minutes ரேடியேஷன் எடுத்துகிட்டு போகணும். அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த ஏரியாவில் டெய்லி வர முடியுமா? இல்லைன்னா அவங்களோட நாட்டுக்கு போகிறாங்கன்னா அங்கே ரேடியேஷன் ஃபெசிலிட்டி இருக்கா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கணும். அவங்களால ரேடியேஷன் எடுக்க முடியாதுன்னா தென் வி ஹாவ் டு திங்க் இந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணலாமா இல்லையான்னு. ஸோ ஓகே, that's how we. And of course the most important is patient choice. I always try to preserve a patient's breast. ஆனால் நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது, இல்லை ப்ரிசர்வ் பண்ணோன்னா மறுபடியும் வந்துடும், இல்லை டாக்டர் நீங்கள் எடுத்துடுங்க. ஸோ நான் என்ன ஒத்தாய் பண்ணாலும் இஃப் ஐ ப்ரிசர்வ் த பிரெஸ்ட் இன் தட் பேஷண்ட், நான் வந்துட்டு ஐம் நாட் டூயிங் த கரெக்ட் திங். ஏன்னா அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பயம் இருக்கும். ஸோ ஆஃப்டர் சர்ஜரி ஆல்சோ தே வில் லிவ் வித் தட் ஃபியர், அந்த மாதிரி நோய் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்குன்னு. So that will affect her quality of life. So patient choice is also very, very important. ஸோ இப்போ மார்பக புற்றுநோயோட அறுவை சிகிச்சை நம்ம செஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்பேனில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், ப்ளஸ் திரும்ப அது வராமல் இருக்கிறதுக்கான அந்த உத்தரவாதம் இருக்குமா? ஸோ அது
now whether it will come back or not, இது ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண அப்புறம் அது நாங்கள் டயக்னோஸ் பண்ணும்போது என்ன ஸ்டேஜில் இருக்குது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட். அண்ட் ஆல்சோ இப்போது பிரெஸ்ட் மார்பக கேன்சர் புற்றுநோய்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. லைக் ஐ டோல்ட் யூ, நாங்கள் சில ஹார்மோன் ரிசெப்டர் டெஸ்ட் பண்ணுவோம், ER, PR, HER2, Ki67. ஸோ தேட் வில் டிசைட் அந்த நோயோட நேச்சர் என்ன. ஸோ ஒன் வெரி காமன் எக்ஸாம்பிள் ஐ யூஸ் டு டெல் பீப்புள் இஸ், இப்போ என் பேர் மஞ்சுளா, என் மாதிரி ஒரு 10 மஞ்சுளா இருப்பாங்க, பட் all of them are not the same, right? We'll all be different. ஏன்னா நம்மளோட நேச்சர் இஸ் டிஃப்ரெண்ட், our biology is different. ஸோ அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சருக்கும் வேறு வேறு பயாலஜி இருக்கும். ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு கிரேட் 2 இருக்கலாம், சேம் கிரேடு, சேம் ஸ்டேஜ் பிரெஸ்ட் கேன்சர். அந்த பிரெஸ்ட் கேன்சரில் டக்டல் கேன்சர் சேம், எல்லாருக்குமே அதே கேன்சர் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ER, PR, HER2 வேறு வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ தேட் வில் டிசைட் அவங்க ஹவு அது வந்துட்டு மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கா, எத்தனை அக்ரெசிவாக இருக்குது, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேட். ஸோ பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நாங்கள் வெரி காமன்லி நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு கம்பேர் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு. இட்ஸ் நாட் த சேம். ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க, இல்லை அந்த அம்மா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் அவங்க ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு இது டெத் ஆயிடுச்சு. ஆனால் இட்ஸ் நாட் லைக் தட். டிபெண்ட்ஸ் ஆன் என்ன ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோம், என்ன கிரேட் ஆஃப் த டியூமர் பயாலஜி என்ன, எத்தனை நெறிக்கட்டி இன்வால்வ் ஆயிருக்கு. There are a lot of factors that decide it. ஸோ டாக்டர், விமன்ஸ் டே இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அகைன் நம்ம பிரஸ்ட் கேன்சர் பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விமன்ஸ் டே டு எவ்ரி ஒன். அண்ட் நான் கொடுக்குற மெசேஜ் எப்போவுமே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் இஸ் நெவர் ஃபியர், பயம் இருக்கக்கூடாது. ஏதாவது நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு காமிக்கணும், அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கணும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் இதை பற்றி எல்லாருக்கிட்டையுமே இந்த மெசேஜ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கேட்டிருக்கீங்க, நாங்கள் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம், இதெல்லாம் போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம சிஸ்டர்ஸ் கிட்ட, ஈவன் பிரதர்ஸ் கிட்ட நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். பிகாஸ் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ரெண்டாவது என்னென்னா, மார்பக புற்றுநோய் ஆண்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்சிடென்ஸ் இஸ் லோ, ஆனால் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நாங்கள் பேசணும். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணணும். வி ஷுட் ஆல் be more active, daily walking pono, edad gym pono, some physical activity. So this is the message that I have. And last but not the least, breast cancer is curable. Okay, idukku solution irukku, it is treatable, and patients go on to live very nice, happy, fulfilling lives. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் பிரஸ்ட் கேன்சர் பற்றின நிறைய விஷயங்களும், அவேர்னஸ் பற்றின நிறைய விஷயங்களும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.